Hi, hello, வணக்கம் viewers. இது நம்மளுடைய Success 7 YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற MSPaint அப்ளிகேஷன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ MSPaint அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி ஓபன் பண்றது, எப்படி வந்து ஃபைல்ஸ்ல இருக்கிற மெனுஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த ஹோம் வியூ அப்படினு சொல்லிட்டு இருக்கிற இரண்டு ஆப்ஷன் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட் 2ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்து சம்திங் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இமேஜ் கூட நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த Success 7 மட்டும் எனக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கிராப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது மட்டும் உங்களுக்காக டிஸ்பிளே ஆகும். இதுதான் கிராப் ஆப்ஷன். தென் ரீசைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரீசைஸ் அண்ட் ஸ்கேவ், அதாவது ரீசைஸ் வந்து பண்ணுறது பர்சன்டேஜில் வேணுமா பென்சில்ஸில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் வந்து ஹரிசாண்டல் எவ்வளோ வேணும், வெர்டிக்கல் வேணும், அதாவது பேஜோட ஹரிசாண்டல் லெவல் எவ்வளோ வேணும், வெர்டிக்கல் லெவல். ஹரிசாண்டல் மீன்ஸ் வந்து நம்மளுடைய வித்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல்னால் ஹைட்டு தான். ஹைட் வந்து எவ்வளோ லெவல் தேவை, பிக்சலில் வேணுமா பர்சன்டேஜில் வேணுமா நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேவ், பேஜோட அதாவது பேஜோட ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல். ஸ்கேவ் டிகிரிஸ், அதாவது பேஜ் வந்து உங்களுக்கு இதேமாரி சாய்வாக தேவையா இல்லை இதேமாரி நேராக தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லெவல் நீங்கள் தான் வந்து இன்புட் பண்ணணும். இன்புட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அது எக்ஸஸ் ஆகிடும். இதுதான் வந்து ரீசைஸோட ஸ்பெஷாலிட்டிஸ். தென் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட், உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து எந்த டிகிரியில் தேவையோ அந்த டிகிரியில் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ரொட்டேட் 180 டிகிரி, ரொட்டேட் 90 டிகிரி, ரொட்டேட் ரைட்டு, ரொட்டேட் லெஃப்ட்டு, உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிஸ்பிளே ஆகும். இல்லை ஃப்ளிப் வெர்டிக்கலாக இல்லை ஃப்ளிப் ஹரிசாண்டலாக. ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்னா இதை மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னா எப்படி டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் எப்படி இதேமாரி தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நாம் பார்ப்போம். இது வந்து பென்சில் டூல். இது வந்து நம்மளுடைய ட்ராயிங் வரைகிறதுக்கான ஒரு டூல். இது பெயிண்ட் மீன்ஸ் உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக நமக்கு கவரேஜ் வேணும் அப்படின்னா ஆரஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளேஸில் ஒயிட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் ரெட் தரேன் அப்படின்னா ரெட் எக்ஸாம்பிள் எல்லோ கொடுக்குற பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக எல்லோ ஆகிடும். நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான டூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபாண்ட்டோட ஏதாச்சும் ஃபாண்ட் வந்து இன்புட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளேஸில் வந்து இன்புட் பண்ணணும். எக்ஸாம்பிள் Success 7 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு Success 7 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணிட்டோம். சாரி S7 கொடுத்துருங்க. Success 7 கொடுக்குறோம் அப்படின்னா தென் கொடுத்துட்டு வெளியே வச்சு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா Success 7 வந்து உங்களுக்காக டிஸ்பிளே ஆகும். Success 7 உங்களுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வந்து சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 10 வேணுமா 10, 8 கூட கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஃபாண்ட்ஸோட ஸ்டைலிஷ் வேர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ண பிறகு தான் வந்து ஸ்டைல்ஸ் கொடுக்கணும். ஸ்டைல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோட வந்து ஃபாண்டோட சைஸையும் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் போல்ட்னஸ், ஐட்டாலிக் மீன்ஸ் அது அந்த சாய்வாக இருக்கிற மாதிரி ஒரு இது. அண்டர்லைனாக அந்த வேர்டு உங்களுக்கு அண்டர்லைன் ஆகணும் அப்படின்னா அண்டர்லைன் கொடுக்கணும். அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை இப்போ கட் பண்ணி இங்கே இந்த ப்ளேஸில் உங்களுக்கு காப்பி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கட் அண்ட் காப்பி வந்து யூஸ் ஆகும். பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தோன்னே Success 7 Success 7 சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இது வந்து எரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல்.
பென்சில் வச்சு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கலாம். சம்திங் இந்த வேர்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வேர்ட்ஸை கூட எரேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எரேசரோட வந்து ஸ்பெஷாலிட்டி. இது கூல் பிக்கர் அப்படின்னா கலர்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஜூமுக்கான ஆப்ஷன்ஸ். தென் ப்ரஷஸ், உங்களோட ப்ரஷஸ் வந்து எவ்வளோ வந்து இதேமாதிரி இதுவாக வேணுமா, மீன்ஸ் அதில் தூள் இதாக வேணுமா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய பேனோட லெவல்ஸ், அந்த இங்கோட லெவல்ஸில் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவையான நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபார் வந்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஷேப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம பென்சிலே வச்சு வரையாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான டூல்ஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷேப்ஸ், உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் ஃபார் அவுட்லைன் எது வேணாம் அப்படின்னா நோ அவுட்லைன், சாலிட் கலர் ஃபுல்லாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரஷஸில் பார்த்த மாதிரி எதாவது இருக்கும். கிரையான் வேணுமா, மார்க்கர் வேணுமா, ஆயில் வேணுமா, நேச்சுரல் பென்சில் வேணுமா, வாட்டர் கலர் வேணுமா, எல்லாமே கலர் அந்த கலர் தேவையான கலர்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபில்லில் போய்ட்டு தென் பார்த்திங்க அப்படின்னா சைஸ், அண்டர்லைன் பண்ண அந்த சைஸ்லாம் வந்து அண்டர்லைன் சைஸ், அந்த சைஸும் நம்மளுடைய இந்த பிக்சரோட சைஸும் வந்து எந்த அளவுக்கு போனஸாக வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் ஃபார் கலர்ஸ், இந்த கலர் 1 கலர் 2 மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த பென்சிலோட கலர்ஸும் டெக்ஸ்டோட கலர்ஸும் பென்சிலோட கலர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். கலர் 2வும் அதே தான். தென் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இது. மேலே இருக்க அந்த 0, 50, 100 அப்படின்னா எல்லாம் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அந்த லெவல்ஸ் நம்ம மவுஸ் வந்து எந்தெந்த பிளேஸில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கான இது. கீழே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஸ்டேட்டஸ் பார். நம்மளுடைய ஸ்க்ரீன் எந்த லெவலில் நம்ம நோட்பேட் பேஜ் MSPaint இந்த பேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான இது. நம்மளுடைய மவுஸ் இங்கே மூவ் ஆகும்போது கீழே பாருங்கள், இங்கே இந்த பிளேஸில் பாருங்கள் கரெக்டாக இதை கர்சர் எந்த பிக்சலில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக காமிக்கும். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லெவலை வச்சு அதை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹோமில் இருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ். தென் வியூ, அதாவது வியூ மீன்ஸ் நம்ம வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறதும் ஜூம் அவுட் பண்ணுறதும் 100% ஜூமில் இருக்கிறதும். தென் பார்த்திங்க அப்படின்னா ரூலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ரூலர்ஸ் மீன்ஸ் அந்த லெவல்ஸ் தான் சொல்லுவாங்க, 0, 50, 100 ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல், அதான் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் பார் தான் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ். இது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கொடுங்க, தேவையில்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில்னஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதை மாதிரியான உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். தென் ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீன், தம்ப்நெயில் வேணும்னா தம்ப்நெயில் கொடுத்துக்கலாம். ஷார்ட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தம்ப்நெயில். இதுதான் வந்து MSPaintல வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன். மேலே பாருங்கள் நம்மளுடைய டைட்டில் பாரில் அண்டு அண்ட் ரீடு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபைல் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஐக்கான், MSPaint ஐக்கான். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரீஸ்டோர் பண்ணுமா, மினிமைஸ் பண்ணுமா, இல்லை க்ளோஸ் பண்ணுமான்னு கேட்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா சைஸ் வந்து பெருசாகிறதும் சின்னதாகிறதும், மூவ் பண்ணுறதுனா ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் மூவ், சைஸ் எந்த அளவு சைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சைஸ். மினிமைஸ்னால் அதை வந்து நம்மளுடைய கீழே வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். மேக்ஸிமைஸ்னால் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிறதுக்கான ஆப்ஷன். க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தோம் அப்படின்னா எங்கே சேவ் பண்ணணுமோ என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படிலாம் வந்து நம்ம MSPaintல வந்து ட்ராயிங் பண்ணுற வரையிறது அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இது தான். இது போன்ற தகவலை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Success 7 யூடியூப் சேனல். தேங்க்யூ.